சூர்யா மாதங்கிய ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு ஓட வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதங்கியோ வீட்ல இருந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அங்க போயிட்டா சுரேகாவை இங்க பாத்துக்க ஆளு வேணுமேன்னு சொல்லிட்டு கௌசிக்கு கால் பண்றா. சொல்லுங்க மாதங்கி, என்ன விஷயம்? கௌசிக், நான் அந்த சுந்தரவல்லி வீட்டுக்கு போக போறேன். சோ நீ தான் இனிமே சுரேகாவை பாத்துக்கணும்னு சொல்ல, அதனால என்ன, பாத்துட்டா போச்சுன்னு சொல்றான் கௌசிக். கௌசிக் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, கோர்ட்டுல ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட்டிருக்காங்க. சோ நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாதங்கி, போலீஸ் ஒன்னும் நம்மள நெருங்கவே முடியாது, நீங்க எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்றான். மாதங்கியும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு சுந்தரவல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல சூர்யா மேல மாடிக்கு போக நந்தினியோட பாட்டி அப்பா எல்லாரும் துணிமணியோட இருக்கிறத பாக்குறான். என்ன பாட்டி, லக்கேஜோட இருக்கீங்க, எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்க, பாட்டியோ நந்தினி முகத்தை பார்க்க, நந்தினியோ அது ஒண்ணும் இல்ல அத்தான் சார், கீழே இருக்க ரூம் பாட்டிக்கு செட் ஆகலையாம், அதான் வேற ரூம்க்கு போய்க்கிறேன்னு சொன்னாங்க, அதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு மாறிக்கலாம்னு வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல, ஆனா சூர்யாவுக்கும் சந்தேகம், மாதங்கி வந்ததால இவங்களை வெளியில அனுப்பிட்டாங்களோ, அதனால சூர்யா பாட்டி கிட்ட, பாட்டி உண்மையை சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு கேட்க, பாட்டியோ தம்பி மாதவி அம்மா தான் இங்க மாதங்கி தங்க போறாங்க, வெளியில கிளம்புங்கன்னு எங்க துணி எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் செம டென்ஷன் ஆன சூர்யாவோ, இத சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கீழே கிளம்புறான். நந்தினியோ, அதான் சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க, சுந்தரவல்லி அம்மா சொல்லவும் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, இத பெருசுபடுத்த வேணாம்னு சொல்ல, என்ன நந்தினி பேசிட்டு இருக்க, அந்த மாதவி யார வெளியில அனுப்பியிருக்கான்னு தெரியுமா, என் பொண்டாட்டியோட குடும்பத்தை, இதே நான் ஷார்ப்ப வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா அவ ஏத்துக்குவாளா அப்படின்னு சூர்யா சொல்ல, அதான் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க விடுங்கன்னு சொல்ல, என்ன நந்தினி பேசுற, தெரியாம பண்ற விஷயமா இது, நீ எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத நந்தினி, நீ கூட என்கிட்ட சொல்லாம மறைக்க பாக்குற, ஓ மேலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறான் சூர்யா. மாதவி, ஹே மாதவி எங்க இருக்கன்னு கேட்க, மாதவியோ என்ன சூர்யா என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்றாங்க. அவங்களோட லக்கேஜ் எதுக்கடி வெளியில தூக்கி போட்டேன்னு கேட்க, ஆமா நம்ம வீட்டுல தெண்டமா உட்காந்துட்டு தெண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருந்தா வெளியில அனுப்பாம என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு மாதவி சொல்றாங்க. ஹே நீ அப்படி வரியா, சரி நீயும் உன் புருஷனும் இங்க எப்படி சாப்பிடுறீங்க, நீங்க என்ன உழைச்சா சாப்பிடுறீங்க, நீங்களே ஒரு தண்ட சோறு தான், நீங்களும் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சூர்யா சொல்றான். டேய் சூர்யா என்னடா பேசிட்டு இருக்க, இது அவளோட வீடு, அவ வேற எங்க போவா அப்படின்னு சுந்தரவல்லி கேட்க, அதே மாதிரிதான் இங்க எனக்கும் உரிமை இருக்கு, அப்போ என் பொண்டாட்டிக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எப்படி அந்த மாதங்கி இங்க தாக்கு பிடிக்கிறான்னு பாக்குறேன், என்னை ஒரே வாரத்துல அவளை இங்க இருந்து ஓட விடுறேன்னு சொல்றான் சூர்யா. டேய் உன்னால முடிஞ்சதை பாருடா அப்படின்னு சுந்தரவல்லி சொல்ல, அதையும் பார்க்க தானே போறீங்க, அப்புறம் இவங்க டெம்பரரியாலாம் இல்ல, இனிமே பர்மனண்டா இங்கதான் இருக்க போறாங்க, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மேல போயிடுறான். புனிதா ஆபீஸ்ல இருந்து வரா. நந்தினியோ, ஏய் இங்க வாடி, காலையில ஒரு பையன் கூட போனில, யார் அதுன்னு கேட்க, அக்கா அது வந்து பைக் டாக்ஸிக்கா அப்படின்னு புனிதா சொல்ல, ஓ அப்படியா, பைக் டாக்ஸிக்காரன் கூட தான் நீ தோளில கைய போட்டுட்டு போறியா அப்படின்னு நந்தினி கேட்க, அக்கா அது வந்து அவர் என்னோட ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்ற புனிதா. திரும்ப திரும்ப பொய் சொல்லாத புனிதா, யார் அது, உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு நந்தினி கேக்குறா. புனிதாவோ எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. உடனே சூர்யாவோ, ஏன் நந்தினி வந்ததும் வராததுமா அவளை போட்டு டார்ச்சர் பண்ற, வீடு போகட்டும்னு சூர்யா சொல்ல, புனிதாவும் உள்ள போயிடுறா. நந்தினி தான் மாதங்கியை ஃபாலோ பண்ணி சுரேகாவை கண்டுபிடிப்பான்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.